திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் வாழ்க. எல்லாம் வல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் அடியேனுடைய உள்ளத்தாமரையிலே இருத்தி எங்களுடைய ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சித்த பெருமக்கள் அத்தனை பேரையும் அடியேனுடைய உள்ளக்கமலத்திலே பணிந்தேத்தி ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக அரிய நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநேய செல்வர்கள் அனைவருக்கும் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் சிறியேனின் பணிவான வணக்கங்களையும் கூறி ஆன்மீகம் அறிவோம் நிகழ்விலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது இந்த சிவபுராணத்தினூடாக மாணிக்கவாசகர் பெருமான் கூறியிருக்கின்ற சைவ சித்தாந்த கருத்தியல்கள் எவ்வாறு பொதிந்துள்ளன என்கின்ற அற்புதமான சிந்தனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய இந்த நல்ல நாளிலே கடந்த பதிவிலே அடியோம் பார்த்திருந்தோம். வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா என்கின்ற அற்புதமான வரியோடு நிறைவு செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதை பார்க்கலாம் என்று சிந்திக்கின்றேன். ஞாயிற்றின் ஒளி பொருந்திய பிரகாசத்தையும் சந்திரனுடைய குளிர்ச்சித்தன்மையையும் பொருந்தியவனாகிய பெருமான் இயமானனாகிய உயிருக்கு உயிராக நின்று பெருமான் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ளேயும் நின்று இயக்குகின்றான் என்கின்ற அற்புதமான செய்தியை பார்த்தோம். அப்படிப்பட்ட தூய சுயம்பிரகாசமான பெருமான் எப்படி என்று மாணிக்க வாசகருக்கு எப்படி வந்து அருள் செய்கிறான் என்றால், எங்களுடைய மக்கள் எல்லாம் ஒரு வசனத்தை நகைச்சுவையாக பல இடங்களிலே கூறுவார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அடியேனுக்கு ஒருவேளை அவர்களுடைய அறியாமை கண்டு மனவர்த்தம் கொள்ளுகின்ற நிலை வரும். ஏனென்றால் அந்த வரியினுடைய அற்புதத்தை அதனுடைய மகிமையை தெரிந்தவர்கள் அப்படி பிரயோகிக்க மாட்டார்கள். பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி, அற்புதமான ஒரு வரி. அதன் பொருளை அருளம்பலவனார் அவர்கள் திருவாசக ஆராய்ச்சி உரையிலே எழுதுகின்ற பொழுது மிக அழகாக அதற்குரிய விளக்கத்தை தருவார். அந்த விளக்கத்தை அறியாத நம்மனோர் பலர் சாதாரணமான ஒரு வாக்கியமாக பல இடங்களிலே அதை பிரயோகித்திருப்பதை கூட அடியேன் கண்டிருக்கின்றேன். மிக வேதனையான விடயம் என்னவென்றால், நாயன்மார்கள், அதாவது எங்களுடைய தேவார முதலிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூவர் பெருமக்களும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் உட்பட மாணிக்கவாசகர் பெருமான் வரைக்கும் இந்த நால்வர் பெருமக்களும் தந்த தேவார பாடல்கள், திருவாசக பாடல்களையும் சரி, ஏனையோர் தந்த இந்த 12 திருமுறைகளிலே அடங்குகின்ற பாடல்களையும் வெறுமனே நாங்கள் ஒரு ஏளன சொற்களாக பயன்படுத்துவது எம்முடைய வாழ்க்கையை, எம்முடைய சிவானுபவங்களை நாங்களே குறைத்து கொள்வதற்கு ஒப்பாகும் என்பது அடியேனுடைய பணிவான கருத்து. ஏனெனில் இங்கே இந்த பொய்யா இன எல்லாம் போயகல வந்தருளி என்று பகுதியாக எங்களுடைய பிள்ளைகள் சொல்வதை காண்கிறேன். அதனுடைய உண்மையான விளக்கம் என்னவென்றால், ஒரு ஆன்மாவிடத்திலே நிறைய கற்பனைகள் இருக்கும். பொய்யா நிலையற்ற விடயங்களை எல்லாம் நிலையானது என்று அந்த ஆன்மா எண்ணிக்கொண்டிருக்கும். சுற்றம், சூழல், கல்வி, பொருள், பண்டம் என்று நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே ஒரு நாள் அழியக்கூடியதுதான். ஆனால் அந்த பொய் பொருள்களிடத்திலே எல்லாம் அதையெல்லாம் மெய்யென்று கருதி, நிலையானவை என்று கருதி, உண்மையை பொய்யென்றும் பொய்யை உண்மை என்றும் கருதி, எங்களுடைய ஆணவ மல மறைப்பினாலே ஒரு ஆன்மா பொய்யான விடயங்களை எல்லாம் மெய்யென்று கருதி தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்குமாம். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவிடத்திலே பதிந்துள்ள பொய்யாகிய நிலையற்ற அந்த நினைவுகள், சொல்கள், அந்த ஆன்மா அந்த பொய்யான விடயங்கள் எல்லாம் மெய்யென்று நினைத்து பேசுகின்ற வார்த்தைகள், சொற்பிரயோகங்கள், அந்த ஆன்மா பொய்யானவற்றை மெய்யென்று கருதி இதுதான் உண்மை என்று நினைத்து பேதமை கொண்டு செய்கின்ற செயல்கள்.
அப்ப நினைவுகள், சொற்கள், செயல்கள் ஒரு ஆன்மாவிடத்திலே காணப்படுகின்ற நிலையற்ற விடயங்கள் எல்லாம் பொய்யென்று அறியாமல் மெய்யென்று கருதி அந்த ஆன்மா ஆற்றுகின்ற செயல்கள், சொல்கள், நினைவுகள் எல்லாம் விட்டு நீங்கும்படி குறுவடிவாக வந்து பெருமான் அருள் செய்தான் என்பதுதான் இந்த வரிக்குரிய உண்மையான விளக்கம். அதை மாணிக்கவாசக பெருமான், அடியேன் கூறவில்லை, மாணிக்கவாசக பெருமான் கூறுகின்றார். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. எப்படி? என்னிடத்திலே காணப்படுகின்ற பொய்யான நினைவுகள், இந்த உலக பற்று வந்த வாசங்கள் எல்லாம் பொய்யென்று நான் உணரும்படியாக, அதை எனக்கு உணர்த்தி அவை அகலும்படியாக, என்னிடத்திலே இருக்கின்ற பொய்யான நம்பிக்கைகள் அவையெல்லாம் வேறற கலைந்து என்னுடைய பொய் செயல்கள், நான் நடித்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்திலே. எப்படி என்றால், நான் ஒரு சிவஞானி, நான் ஒரு பக்குவமடைந்த ஞானி என்று நடித்து கொண்டிருக்கின்ற இந்த பொய்யான வேடங்களை எல்லாம், இந்த செயல்களை எல்லாம் களைந்து அவையெல்லாம் என்னை விட்டு நீங்கும்படி குறுவடிவாக வந்து பெருமான் எனக்கு அருள் செய்தான் என்று இந்த ஒரே ஒரு வரிக்கு அற்புதமாக அங்கே ஆசிரியர் விளக்கம் செய்கிறார். ஆழமாக நாங்கள் சித்தாந்த கருத்துக்களை சிந்தித்து ஒரு சொற்களை, ஒரு வாக்கியங்களை சபையோரிடத்திலும் சரி பிறரிடத்திலும் சரி பிரயோகிக்க வேண்டும். அவற்றின் ஆழம் தெரியாமல், அதன் அர்த்தம் தெரியாமல் பாவித்து விட்டு அந்த பாவத்துக்கு நாமே காரணர்கள் ஆகிவிடக் கூடாது என்பது ஆன்றோர், பெரியோர், சான்றோர்களுடைய, சாஸ்திரங்களுடைய வாக்கு. எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நினைப்பதால் கூட நாங்கள் பாவத்தை செய்து விடுவோம் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல மனம், வாக்கு, காயம் என்னும் 3 நாளும் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு மாணிக்கவாசகருடைய இந்த ஒரு வரி மிகச்சிறந்த உதாரணம் என்பதை அடியேன் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி என்றால் அவ்வளவு சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒரு ஆன்மாவிடத்திலே இருக்கின்ற அழுக்குகளை நீக்குவதற்காக பெருமான் குறுவடிவாக வந்து ஆட்கொண்ட தன்மையின் பேற்றை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். மெஞ்ஞானமாக மிளிர்கின்ற மெச்சுடரை, அடுத்த வரியை பாருங்கள் எப்படி சொல்லுகிறார். என்னுடைய உடம்பிலே, என்னுடைய ஆன்மாவிடத்திலே குடிகொண்டிருக்கின்ற அழுக்குகள், தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே, மெய்ப்பொருளாக இருக்கின்ற பெருமானே, அந்த மெய்யறிவு வடிவாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற மெய்ச்சுடரே என்று சொன்னார். பாருங்கள், உண்மையான ஒளி விளக்கு போன்றவன் பெருமான். அந்த உண்மையான ஒளியை பற்றி பிடிக்க வேண்டியதுதான் ஒரு ஆன்மா செய்ய வேண்டிய கைங்கரியம். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, எந்த ஞானமும் எனக்கு கிடையாது. யார் சொல்லுகிறார்? மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இறையருளுக்கு பாத்திரமான மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், எந்த ஞானமும் எனக்கு கிடையாது, எஞ்ஞானமும் இல்லாதேன் இன்ப பெருமானே, இன்பமே வடிவாக இருக்கின்ற பெருமானே, எந்த ஞானமும் இல்லாத எனக்கு நீ குறுவடிவாக வந்து அருள் செய்தாயே என்று அந்த அற்புதத்தை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இன்பத்தை தந்த பெருமான் என்ன செய்தான் என்று சொல்லுகிறார். அடுத்த வரியிலே பாருங்கள், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, அதாவது இங்கே அறியாமையாகிய இருளை நீங்க செய்யும் நல்ல அறிவு வடிவாக பெருமான் இருக்கின்றான். அஞ்ஞானம் என்றால் அறியாம இருள் எங்களை சூழ்ந்திருக்கின்றது. அதாவது ஆணவ இருள் ஒரு ஆன்மாவை பற்றி பீடித்து வைத்திருக்கின்றது. அந்த ஆணவ இருள் எங்களுடைய அறிவை மழுங்கடிக்க செய்து உண்மை நிலையை அறிய முடியாமல் தினம் தினம் எங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அஞ்ஞானத்தை, மாணிக்கவாசகரிடத்திலே காணப்பட்ட அந்த அஞ்ஞானத்தை இல்லாது ஒழித்து அந்த இருளை, அதாவது அந்த ஆணவ இருளை பற்றி அவர் எங்கேயும் ஆணவம் என்ற சொல்லை பாவிக்கவில்லை, ஆனால் இருள் வடிவம் என்று சொல்லுகிறார். அந்த இருள் வடிவமாக ஆன்மாவை பற்றக்கூடியது சைவ சித்தாந்தத்தின்படி ஆணவம் என்பது, அதன் பொருள் என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்ப அந்த அஞ்ஞான இருளை பெருமான் நீங்க செய்கிறான். நீங்க செய்த அறிவு வடிவமாக பெருமான் இருக்கின்றான். அஞ்ஞானம் தன்னை
அகழ்விக்கும் நல் அறிவே என்றார். எப்படி பாருங்கள், மெய்ச்சுடரே என்று போற்றினார், நல் அறிவே என்று போற்றுகிறார். அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற பெருமான் அற்புதமாக அந்த விளக்கத்தை தந்திருக்க காணலாம். அடுத்ததாக பார்த்தால் இந்த இறைவன் அட்ட மூட்டங்களுக்குள்ளேயும் ஞாயிற்றின் உருவமாக நின்று மெய்மையை தந்து உலகினை உய்வித்தல்னாலதான் வெய்யாய் தனியாய் என்று சொல்லி அவர் ஏற்கனவே சொன்னார் என்று ஏற்கனவே ஒரு பதிவில நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், திங்களின் உருவாய் தன்மையினாலே இந்த உயிரை உலகினை உய்விக்க வருகின்றான். எப்படி ஞாயிற்றின் வடிவமாகவும் வருகின்றான், திங்களின் வடிவமாகவும் இருக்கின்றான், வெம்மையாகவும் இருக்கின்றான், தன்மையாகவும் இருக்கின்றான். அதாவது இதனை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது தன்னியான் வெய்யோன் என்று சொல்லி குறிப்பிடுவார். தன்னுடைய பாடல் வரிகளிலே தன்னியான் வெய்யோன் என்று குறிப்பிடுகிறார். குளிர்ச்சி பொருந்தியவனும் மிகவும் சூடான தன்மையினை உடையவனும் என்ற கருத்துப்பட தன்னியான் வெய்யோன் என்று குறிப்பிடுவார். இதை நாவுக்கரச பெருமான் குறிப்பிடுகின்ற பொழுது வெய்யாய் தனியாய் அணியாய் போற்றி என்று சொல்லி சொல்லுவார். வெய்யாய் தனியாய் அணியாய் போற்றி, கடும் வெம்மையானவனாக, குளிர்ச்சியை தரக்கூடியவனாக, அணி செய்யக்கூடியவனாக இருப்பவனே போற்றி என்று நாவுக்கரசர் துதிக்கின்றார். இங்க பாருங்கள், இந்த அடியவர் பெருமக்கள் எல்லாம் பெருமானுடைய இயல்புகளை, அந்த பொது இயல்பு சிறப்பு இயல்புகளை எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்றால் அது இறையருளால் மட்டுமே தான் சாத்தியமாகும். சாதாரண மானுடர்களால் எங்களால் அது சாத்தியமாகிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்களை நாங்கள் இங்கே காண முடியும். இங்கே வெம்மையும் தன்மையும் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் இறைவனுக்கும் அவனுடைய அருட்சக்திக்குமே குறிப்பிடப்படுகிறது என்பதை ஐயா அவர்கள் அங்கே உரை செய்கின்ற பொழுது மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அதாவது விந்து வெப்பமுடையது, நாதம் தட்பமுடையது, தன்மை குளிர்ச்சித்தன்மை உடையது. விந்து வெப்பமான தன்மையை கொண்டிருக்கும். ஆகவே இந்த நாதம் எப்பவும், அதாவது இசையால் வசமாக இதயமேது என்று சொல்லுவார்கள். ஒரு இசையை கேட்டுவிட்டால் உயிர்கள் எல்லாம் இன்புறும் என்று. அதுபோல இந்த நாதம் குளிர்மையுடையது. ஆகவே விந்தும் நாதமும் ஆகிய சிவனும் சக்தியும் கொண்டது இந்த தன்மை, வெம்மையும் தன்மையும் என்று அழகாக உரை செய்கின்றதை நாங்கள் காணலாம். அதாவது ஆண்மை பெண்மை ஆகிய இரண்டு இயல்புகளையும் பெருமான் ஒருவனே தன்னிடத்தில் கொண்டிருக்கின்றான். அங்கே சக்தியையும் உட்பவிக்கின்ற பெருமான் தனக்குள்ளேயே அந்த சக்தியையும் அடக்கி வச்சிருக்கின்றான். பெண்ணாய் ஆனாய் அலியாய் புறங்கொழி சேர் வெண்ணாகி இத்தனையும் வேறாகி நின்றான் கடல் போற்றி என்று என்னொரு இடத்திலே இந்த திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் பதிவு செய்வார். பெண்ணாகவும் அவன் தான் நிற்கிறான், ஆணாக அலியாக பிறங்கொழி சேர் விண்ணாக மண்ணாக இத்தனையும் வேறாகி எல்லாவுமாகவும் பெருமான் நிற்கிறான் என்றால் அவன்தான் யாவுமாக நிற்கிறான் என்கின்ற அரிய சைவ சித்தாந்த கருத்தை மாணிக்க வாசகர் இந்த வெய்யாய் தனியாய் என்பதற்கூடாக இங்கே பதிவு செய்திருக்கிறதை நாங்கள் காணலாம். அதாவது ஆண் பெண் என்பது வேறு வேறு வடிவமாக இங்கே மாணிக்க வாசகர் காணவில்லை. தாயாக தந்தையாக எல்லாமுமாக நீதான் வருகிறாய் என்று மாணிக்க வாசகர் மட்டுமல்ல, திருஞான சம்பந்தராகட்டும், சுந்தரர் பெருமானாகட்டும், திருநாவுக்கரசர் பெருமானாகட்டும், எல்லோருமே பெருமான் நாங்கள் எத்தன்மையாக வேண்டுகிறோமோ அவ்வடிவம் கொண்டு பெருமான் அங்கே வருகிறான் என்கின்றதை அழகாக தங்களுடைய திருமுறை பாடல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதைதான் இங்கே மாணிக்க வாசகரும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி உயிர்களிடத்திலே உயிர்களுக்கே உயிராக நிற்கக்கூடிய அவற்றை ஆண் பெண்ணாக படைத்து இயக்குதலினாலேதான் இயமான நாம் விமலா, அந்த உயிர்களுக்குள்ளே உயிராக இருக்கக்கூடிய பெருமான் ஆண் பெண் தன்மை அனைத்தையும் தனக்குள்ளே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த உயிர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய தகுதி இந்த பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் போய் கோயில்ல போய் பெருமானிட்ட கேட்க தேவையில்லை. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணரிடத்திலே இறைவனை காண்பதற்காக போகின்ற பொழுது தாயார் சொல்லிவிட்டாராம், எங்களுடைய வறுமையெல்லாம் நீங்க வேண்டும்,
குருவை சந்தித்து இறைவனை காணுகின்ற பொழுது எங்களுடைய வறுமை எல்லாம் நீங்க வேண்டும், பெருமானிடத்திலே நீ எங்களுடைய குடும்பம் தலைக்க வேண்டும், மீண்டும் நன்னிலை அடைய வேண்டும் என்று கேட்டுவா என்று இந்த இடத்திலே அதை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். சொல்லுகின்ற பொழுது அவர் ஓம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் அங்கு போய் தன்னுடைய குரு மூலமாக அந்த இறை காட்சியை கண்டு தரிசித்த பொழுது அவர் தன்னிலை மறந்து தன்னாமம் கேட்டு அங்கே அந்த காளி தேவியை காண்கிறார், கண்டு தரிசிக்கிறார். தரிசித்து விட்டு அவர் எதையும் கேட்கவில்லை, அப்படியே மெய் மறந்து இருந்து விட்டு வந்து விட்டார். தாயார் கேட்கிறார், நான் சொன்னதை எல்லாம் கேட்டியாண்டு. அவர் சொல்லுகிறார், இல்லை அம்மா, எவ்வளவு பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த பரம்பொருள் தாயிடத்தில் நான் சின்னஞ்சிறிய அற்பன் போல போய் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், எனக்கு பொன்னத்தா பொருளைத்தா என்று சொல்லி அற்பன் போல நான் இவற்றை கேட்பது எனக்கு அழகாகுமோ என்று அழகாக சொன்னாராம் தாயிடத்திலே. பாருங்கள் தெய்வீகம் எங்கே உயர்ந்து நிற்கின்றது என்று. அப்போ நாங்கள் போய் ஆலயத்திலே அடிபட தேவையில்லை, எங்களுடைய பெயர்களை கூறி அர்ச்சனை செய்யுங்கள் என்று சொல்லி முண்டி அடித்து கொண்டு அடியவர்களுக்குள்ளே அடிபட தேவையில்லை. பொறுமையாக அமைதியாக நின்று ஆண்டவனை தரிசித்து விட்டு நாங்கள் உண்மையான பக்தியோடு வழிபாடு செய்தால் அங்கே பெருமான் எங்களுடைய உள்ளத்திலே குடியிருப்பான் என்பதற்கு உயர்ந்த சான்று மாணிக்க வாசகர் தந்திருக்கின்றார். இந்த இயமானனாக பெருமான் உயிருக்குள்ளே நிற்கின்றான் என்கின்ற அந்த உயிர் தன்மையை சொல்லி, அட்டமூட்டங்களுக்குள்ளே ஒன்று உயிர் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த உயிரை உடலாக கொண்டு இறைவன் உயிர்களுக்கு எல்லாம் வேண்டிய தனு கரண புவன போகங்களை எல்லாம் தாரான். ஏன் தாரான் என்றால், இந்த ஆன்மா தான் செய்த தவறுகளில் இருந்து நீங்கி தன்னுடைய நிலையை உணர்ந்து தான் யார், தனக்கு தலைவன் யார் என்பதை உணர்ந்து நன்னிலையாகிய நன்னறையாகிய வீடு பேற்றி அடைய சிவஞானத்தை தித்திக்க அதை அறிவதற்கு பெருமான் எங்களுக்குள்ளே இருந்து வழிகாட்டுகிறார். இதை பல பதிவுகளுக்கு முந்தைய ஒரு பதிவிலே அடியேன் குறிப்பிட்டது நினைவுண்டு. பாலாளி மீனாலும் பான்மைத்து என்று இந்த தன்மையை இந்த வரிகளுக்கூடாக நாங்கள் காணலாம். எங்களுக்குள்ளே இருக்கின்ற திருவருளை அறிய வேண்டியதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முதற் பெருங்கடமையாக இருக்கும். இந்த ஞானம் எப்படி கிடைக்க வேண்டும் என்றால் அனுபவமாக கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் வெறுமனே நூல்களை படிப்பதாலோ பட்ட பதவிகளை பெற்றுக்கொள்வதாலேயோ நிறைய நூல்களை வாசிப்பதனாலேயோ மட்டும் வெறுமனே கிடைத்து விடாது. அதெல்லாம் ஒரு சாதனங்கள். ஆனால் இந்த ஞானத்தை 3 வகையாக நாங்கள் பார்க்கலாம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று. இறைவனை அறிவதற்கு பாசஞானமோ பசுஞானமோ போதாது, அதற்றால் அறியவே முடியாது என்பது சித்தாந்தம் கூறுகின்ற தெளிவு. ஆனால் ஒரு ஆன்மாவுக்கு பதிஞானம் சித்திக்க வேண்டும். பாசஞானம் என்றால் உண்மையிலே எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன பாசஞானம்? பாசஞானம் என்றால் வேதம் முதலிய நூல்களாலும் சூக்குமை வைசைந்தி மத்திமை வைகரி ஆகிய 4 வாக்குகளாலும் அறியப்படுகின்ற நாத முடிவான ஞானம். இது பாசஞானம். பசுஞானம் என்றால் என்ன? நானே பிரம்மம் என்று எண்ணி உணர்கின்ற உணர்வு. இதை சைவ சித்தாந்தம் கற்றவர்களுக்கு நன்றாக தெரியும். வேதாந்த சித்தாந்தத்திலே முரண்படுகின்ற கருத்தும் இதுதான். நானே பிரம்மம் என்று உணர்கின்ற தன்மை. ஒரு பொழுதும் நாங்கள் இறைவனாகி விட முடியாது. இறைவனுடைய இறை சிவானுபவத்தை பெற்று திளைத்திருக்க முடியுமே தவிர ஒரு உயிர் அவனுடைய பேரின்பத்திலே திளைத்து அவன் ஆணைக்கு உட்பட்டு அவன் பணியை செய்ய முடியுமே தவிர ஒரு பொழுதும் ஆன்மா இறைவனாகிவிட முடியாது. அந்த நிலையைத்தான் பசுஞானம், அதாவது நானே பிரம்மம் என்று நினைக்கின்ற நிலையைத்தான் பசுஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த பசுஞானத்தாலையும் இறைவனை அறிய முடியாது. பதிஞானம் என்றால் என்ன? உயிர் உடலின் கண்ணிலே தோன்றி, இந்த உடல் அழியக்கூடியது, அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ளே அழியா பொருளாகிய உயிர் நித்தியமான பொருள் உயிர் என்றும் அது தோற்றமோ ஒடுக்கம் யாராலேயுமே தோற்றுவிக்கப்படாத பொருள். அந்த உயிர் இந்த உடலுக்குள்ளே தோன்றுகிறது. அந்த உயிர் ஓதி ஓதி ஒவ்வொன்றாக உணர்ந்து, அதாவது வேதம் முதலிய நூல்கள் சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் ஓதி ஓதி உணர்ந்திருதலால் பசுவாகிய தன்னிலும் மேம்பட்ட
பதியாகிய பொருளொன்று உள்ளது என்ற தன்மையை உணர்கின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற அந்த அனுபவ சிவானுபவமே அங்கே அந்த சிவானுபவத்தை பெற அந்த ஆன்மாவுக்கு தூண்டுகோலாக இருக்கின்றது. அப்ப நிறைய இந்த நூல்களை, சாஸ்திரங்களையும் சரி, வேதங்களையும் சரி ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது சிவானுபவம் சித்திக்கும். அந்த சிவானுபவத்தின் ஊடாக பெறுகின்ற அறிவை கொண்டு இறைவன் உணர்த்து அறியக்கூடிய அந்த பதிஞான அருளின் மூலம் இங்கே தான் அந்த சிவபுராணத்தை பாடிய தன்மையினை மிக அற்புதமாக, இந்த ஞான வழிபாட்டினை அற்புதமாக உரை செய்திருக்கின்றார் ஆசிரியர். இதனை சிவஞான சித்தியாரிலே அற்புதமாக 9வது சூத்திரத்திலே விளக்கி இருக்குதலை நாங்கள் காணலாம். எப்படி என்றால், வேத சாத்திரம் மிருதி புராண கலை ஞானம் விரும்பசைவை வைகரி ஆதி திறங்கள் மேலாம் நாத முடிவானவெல்லாம் பாச ஞானம் நணுகி ஆன்மா இவைகள் நாடலாலே காதலினால் நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசுஞானம் இவன் உடலில் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒன்றொன்றாய் உணர்ந்திடலால் பசுவாம் ஒன்றாகச் சிவன் இயல்பின் உணர்ந்திடுவன் காணே என்று அற்புதமாக கூறியிருக்கின்றார். அற்புதமான இந்த பாடல் வரியினுடைய பொருளை நீங்களும் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அருமையானதொரு இந்த நிகழ்விலே தங்களை சந்தித்து அருமையாக அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புக்கு கிடைத்த இந்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். சிற்றம்பலம்.